Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா டிமார்டி காலனி 2. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிமார்டி காலனி 2 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கா ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. பார்ட் 1ஓட கண்டினியூட்டி தொடர்ந்து பார்ட் 2 எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறைய கனெக்ட சாட்டிஸ்ஃபைங்கா டீசென்ட்டா பிளேஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஷார்ட் நடரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினான பிரியா பவானி சங்கர் தான் ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. அவர் மர்மமான முறையில இறந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அவரோட ஆவி கிட்ட பேசணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த மாதிரி டைம்ல அருள்நிதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அருள்நிதி யாரு, அவரோட அண்ணனால வரக்கூடிய பிரச்சனை என்ன, 6 வருஷத்துக்கு ஒரு டைம் 6வது மாசத்துல 6வது நாள் நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் என்ன, 2009ல யார் யாரு இறந்து போனாங்க, அதை தொடர்ந்து 2015ல ஹீரோன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. அட் தி சேம் டைம் அதுக்கப்புறம் 2021ல ஹீரோயின் எப்படி அருள்நிதி கூட பேசினாங்க, எப்படி ஹெல்ப் பண்றாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் இன்டர் கனெக்ட் ஆகும்போது இதுக்கு பதில் தேடி பிரியா பவானி சங்கர் பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறதான் படமா காமிச்சிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி, டீசென்ட் வாட்ச்னு தான் சொல்லுவேன். ஒரு நல்ல அண்டர் ரேட்டட் மூவியை ப்ரொமோட் பண்ணி கண்டினியூட்டியோட ஒரு நல்ல சீக்வல் ஸ்டோரியை நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஃபோர்ஸ் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸா இந்த மூவில நடிச்ச எல்லாருமே சூப்பரான இம்பாக்ட்ஃபுல்லா எஃபோர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அட் தி சேம் டைம் அருள்நிதி ரொம்ப கிளாசிக்காவும் கூலாவும் கேஷுவலாவும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. பிரியா பவானி சங்கர் எஃபோர்ட் போட்டு நிறைய இடத்துல எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லாவே எவால்வேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டினியூட்டியோட ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமாவை சூப்பரா கான்செப்டோட யூனிக்கான கிரியேட்டிவிட்டியை நிறைச்சு கொடுத்துருந்தாங்க. ஸ்கிரீன் பை நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் லைட்டா சொதப்பிட்டாங்க. விஎஃப்எக்ஸ் ஜோக்ஸ் எல்லாமே பயங்கரமாவே படத்துல அடி வாங்கி இருந்துச்சு. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராவும் ப்ராப்பராவும் எக்ஸிக்யூட் பண்ணி நரேட் பண்ணி இந்த விஎஃப்எக்ஸ் ஜோக்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். ப்ரொடக்ஷன்ல பார்ட் 1 விட பார்ட் 2க்கு பல மடங்கு பயங்கரமா செலவு பண்ணி பிரம்மாண்டத்தோட எடுத்திருந்தாலும் படம் கலர்ஃபுல்லா கமர்ஷியலா கொண்டு போகணும்னு நினைச்சதுனாலேயே பல இடத்துல லாஜிக்கல் ப்ரூல்ஸோட அடி வாங்கியிருக்கு. இவங்களுக்கான ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனைக்கு அதுக்குள்ளேயே பதில் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆர்கானிக்கா ஸ்டோரியை மெர்ச் பண்ண விதம் மட்டும் ஹைலைட்டா நோட்டபிளா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல மிரட்டி விட்டு பார்ட் 3க்குமே லீட் கொடுத்து ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு டீசென்ட்டா வாட்சபிளா ஓகேஷான ஒரு டோன்ல மேக் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. படத்துல சீனா சில விஷயம் செமையா இருந்தாலும் அதே அளவுக்கு சீனா நிறைய விஷயம் அடி வாங்கியிருக்கு. லாஜிக் ரீசனிங்கோட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி குவாண்டம் பிசிக்ஸ், பாண்டிங் வித் ட்வின்ஸ்னு சொல்லி கேரக்டரையும் கான்ஃபிளிக்டையும் போட்டு பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த எக்ஸைட்மெண்ட் திரும்ப கிளைமேக்ஸ்ல தான் உங்களால ஃபீல் பண்ண முடியும். செகண்ட் ஹாஃப் பயங்கரமான ஒரு லெட் இட் டவுனா அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்ட் 1ல இருந்த நிறைய விஷயத்தை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி ஹாரர் த்ரில்லர் டிராமாக்கு தேவையான டெம்ப்ளேட்டட் ஸ்டோரி லைனை உருவி நிறைய விஷயத்தை கம்பி கட்டி இருக்காங்க. அண்ட் திரும்ப டிமார்டி காலனி வீட்டுக்குள்ள போறது, அந்த மிரர் சீன், அதுக்கப்புறம் அந்த மீன் தொட்டி சீன் எல்லாமே செமையா இருந்துச்சு. அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டையுமே நல்ல கதையோட பிளெண்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. சைனீஸ் தாத்தா ஆக்ஷன் ஓவராலா பார்க்கும்போது ஒரு ஓகேஷான டீசென்ட் வாட்சான ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். அண்ட் ராஜாவை லைப்ரரியை வச்சு சொல்லக்கூடிய கதையெல்லாம் கதைக்கு ரொம்ப லென்த்தை தான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய போர்ஷன்ஸ் இன்னுமே ட்ரிம் ஆஃப் பண்ணியிருந்தா பெட்டரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். இன்னும் சிம்பிளிசிட்டியோட ரியலிஸ்டிக்கா பார்ட் 1 மாதிரியே எடுத்திருந்தா பயங்கரமான ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணிருக்க முடியும். டெலிவிஷன் சீனை இங்கேயுமே ரீகிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணி எஃபெக்டிவா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கலாம் ஆடியன்ஸ் மத்தியில. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் டிராமா தான். பார்ட் 1 ஹிட் ஆனதுனாலே பிரான்சைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி களத்துல இறங்கி இருக்கிறதுனால தான் பார்ட் 3க்குமே லீட் கொடுத்து படத்தை முடிச்சிருக்காங்க. டிமார்டி காலனி 2 மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம பெஸ்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.